கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரவுண்டு பேனல் லைட் போட்டிருக்கோம். அதெல்லாம் நிறைய எரியாம இருக்குது. அது வந்து கொஞ்சம் சரி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமரு. அந்த ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ப்ஸ் ரவுண்டு ஃபிட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க பேனல் லைட்டு. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 லைட் எரியாம இருந்தது. அந்த லைட்லாம் மாற்றி கொடுக்க சொல்லியிருந்தாரு. அவங்க மாட்டியிருக்க ஃபிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபிட்டிங்கோட ரவுண்டு ரிங்கு வந்து ரொம்ப மெலிசா சின்னதாக இருந்தது. ரெகுலராக கிடைக்கிறது வந்து அந்த ரவுண்டு ரிங்கு பார்டர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ரெகுலராக எல்லாத்துலேயும் கிடைக்கும். இந்த கஸ்டமர் நான் எப்படி மாட்டிக்கணும் இதே மாதிரி ஃபிட்டிங் வாங்கி மாட்டுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் உடனே கிடச்சிடாது. நம்ம ஒரு 4 கடை தேடி பார்க்க வேண்டியது இருக்கும். நான் அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் போய் பார்த்தேன். எங்கேயுமே அந்த லைட்டு கிடைக்கல. அந்த கஸ்டமர்கிட்ட நீங்களே வாங்கி கொடுத்துருங்க சார், நான் மாட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். சரி எந்த மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி லைட் வாங்கி மாட்டிடுமான்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமர். ஸ்டோர் ரூமில் இருந்த லைட்லாம் எடுத்து வெளில ஹாலில் எல்லாம் மாட்டிட்டு ஒரே மாதிரி ஆக்கிட்டேன் அந்த ரூமில் இருந்த லைட்லாம். ஸ்டோர் ரூமில் நான் வாங்கியிருந்த லைட்லாம் மாட்டி கொடுத்துட்டேன் அந்த கஸ்டமருக்கு. இதில் ஒரு மெசேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபால்ஸ் சீலிங்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2க்கு 2 ஸ்கொயரில் வரும். சாஃப்ட்வேர் கம்பெனி, பேங்க் இந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபால்ஸ் சீலிங் பண்ணியிருப்பாங்க. இதில் போகிற ஷீட்டு பார்த்தீங்கன்னா ரெடிமேடில் வர ஷீட் இதெல்லாம். இந்த மாதிரி 2க்கு 2 ஷீட் இருக்குள்ள ஃபால்ஸ் சீலிங்கு உங்கள் வீட்லேயோ, ஆஃபீஸ்லேயோ, கடையிலையோ எங்கேயோ நீங்கள் போட்டிருக்கீங்கன்னும் போது, அதில் நீங்கள் போட்டிருக்க லைட் எரியலைன்னும் போது என்ன பண்ணுவீங்க, நீங்களே கழட்டி மாற்றுவீங்க. எலக்ட்ரிஷியன் ஏன் கூப்பிடணும், 2 ஒயர் தானே, அதை கழட்டி நம்மளே மாட்டி டேப் அடிச்சு எரிய வச்சலான்னு சொல்லி நிறைய பேர் மாட்டுவீங்க. அந்த லைட்டை நீங்களே மாட்டணுன்னும் போது இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபால்ஸ் சீலிங் உங்கள் பில்டிங்கில் இருந்ததுன்னா, எரியாத லைட்டை கழட்டும் போது லைட்டாக வலிச்சு பாருங்கள் அந்த லாக் எங்கே இருக்குன்னு. அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் வெளில எடுக்கணும் லைட்டை. இல்லைனா அந்த இடம் அப்படியே டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இந்த ஃபால்ஸ் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக ஹார்டாலாம் இருக்காது. லைட்டாக விரல வச்சு அம்மினா உடஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஷீட்லாம். அதனால் இந்த லைட்டை கட்டும் போது அந்த லாக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளில எடுங்க. அப்படியே அந்த லைட்டை பிடிச்சி வலிச்சிங்கன்னா அந்த லாக் சைட்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்துடும். அப்படி இல்லைனா அந்த ஷீட் அப்படியே மேலே தூணிங்கனாவே தனியாக வந்துடும் அந்த ஷீட்டு. அந்த ஷீட்டில் 2 சைடு லாக்கும் ப்ரெஸ் பண்ணி வெளில எடுத்த அப்புறம் ஃபிட்டிங் போட்டு மாட்டுறது நல்லது. மாட்டின அப்புறம் அப்படியே உட்கார வச்சிங்கன்னா அந்த ஷீட் வந்து கரெக்டாக அதிலே உட்காந்துரும். எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த மாதிரி லைட்டை மாற்றினீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் விஷயம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாட்டிடுவாங்க. நீங்களே மாட்டணும் போது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிரேட் சீலிங்கு, ஜிக்சம் போர்டில் இருக்க ஃபால்ஸ் சீலிங்கு இதிலலாம் லைட்டு கழட்டி மாற்றும் போது லைட் ஃபிட்டிங்கை அப்படியே பிடிச்சி வலிச்சு கழட்டாதீங்க. லைட்டோட சைடில் இருக்க இடம்லாம் பிச்சுக்கிச்சுன்னா அந்த கேப் அசிங்கமாக தெரியும், திரும்பி டச்சப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.